தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு, தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையே வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே ஆவி அணைத்திட்டார். பாவியாக இருந்த என் பாவம் போக்கிட்டார், ஆவி பொழிந்து என்னையே தாவி அணைத்திட்டார். அன்பே அவரன் பெயரா, அன்பே அவரன் பெயரா, அருளே அவரின் மொழியா, இருளை போக்கும் மொழியா, இருளை போக்கும் மொழியா. தேடி வந்த தெய்வம் இயேசு, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. வாடி நின்ற என்னையை வாழ வைத்திட தேடி வந்த தெய்வம் இயேசு. ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் எங்களை விசாரிப்பதற்கு யாருமே இல்லாமல் நாங்கள் கண்ணீர்லையும் தவிப்பிலையும் பயத்திலையும் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது என் ஆண்டவர் எங்களை தேடி வந்தீங்கப்பா. நாங்கள் படுகொழியில் கிடந்தபோது எங்களை தூக்கி எடுக்கும்படியா தேடி வந்த நல்ல தெய்வம் நீங்கப்பா. எங்களை தேடி வந்து தெரிந்து கொண்டு ரட்சித்த உம்முடைய நல்ல அன்புக்காக உமக்கு நாங்கள் மனதார நன்றி சொல்லி உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். எல்லார் மேலும் இந்த நாளில் உங்கள் கிருபையை நீங்கள் ஊற்று. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே நம்ம தியானிப்பதற்கு சங்கீதங்களின் புஸ்தகம் 35ஆம் சங்கீதம் 7வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில் ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். தாவீதினுடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களில் பலவிதமான இடுக்கமான துன்பமான பாதையிலே அவர் கடந்து போனதை குறித்து வேதம் ஏராளம் காரியங்களை நமக்கு சொல்லுகிறது. ஆனால் தாவீது என்கிற மனுஷனுடைய வாழ்க்கை நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல தைரியத்தையும் நம்பிக்கையும் கொண்டுகிற விதத்தில் அவருடைய வாழ்க்கையில் தேவன் கிரியை செய்திருக்கிறதை பார்க்கிறோம். இங்கே நீங்கள் வாசித்து கேட்ட வசனத்தில் பார்த்தீங்கன்னா முகாந்தரம் இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா படுகொழி வெட்டுறாங்க. முகாந்தரம் இல்லாமல் எனக்காக வலையை குழியில் ஒளித்து வைத்திருக்கு. எந்த முகாந்தரம், நீங்கள் எந்த ஒரு விதத்துலேயும் யாருக்கும் தீமை செய்யணும்னு நினைக்கல, யாரை ஏமாற்றணும், உங்களை யாருக்காகிலும் முகாந்தரம் இல்லாமல் நீங்கள் எதுவுமே செய்யலை. நீங்கள் சும்மா இருக்கும்போது சில மனிதர்கள் நம்ம மேலே பொறாமை கொண்டு நம்மளை எப்படியாகிலும் வலையில் அகப்படுத்தி நமக்கு விரோதமாக முகாந்திரம் இல்லாமல் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு படுகொழி வெட்டுறாங்க. சிலர்லாம் அப்படி தான், என்றைக்கு நம்ம விழுந்து போவோம்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த குணம் எதனால் அவங்களுக்குள்ள மற்றவர்களுக்கு குழி வெட்டணும்னு சொல்லி எண்ணம் எப்படி ஏன் வருகிறதுன்னு கேட்டால், அதுக்கு அடிப்படையாக நீங்கள் ஒரு காரியத்தை மாத்திர புரிந்து கொள்ளுங்க. அந்த மனிதர்களுடைய இருதயத்தில் பொறாமை என்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பொறாமை, இந்த பொறாமை தான் நிறைய மனுஷர்களை மற்றவர்களை கெடுக்கணுங்கிற எண்ணம் அவங்க இருதயத்தில் உண்டாகும். அவங்களும் நல்லா உழைச்சி பார்ப்பாங்க, நல்ல வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு மேன்மை அவங்க வாழ்க்கையில் வராது. அதனால் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா,
பாருங்கள், ஒரு சின்ன வேலையை வைத்துக்கொண்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க வீடு எப்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது, அதனால் இவங்களுக்கு இந்த மேன்மை வந்திருக்கிறதே என்று சொல்லி பொறாமை அடைந்து நமக்கு வலைகளை முகாந்திரம் இல்லாமல் வைத்து முகாந்திரம் இல்லாமல் குழி வெட்டி வச்சுருப்பாங்க. எனக்கு வேதத்தில் படித்து பார்த்தீங்கன்னா யோபுவின் புத்தகத்தில் யோபு சொல்கிறாரு, 18:8 இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தன் கால்களினால் வலையில் அகப்பட்டு வலை சிக்கலிலே நடக்கிறான் என்று சொல்கிறார். அப்படி பாருங்கள், இப்படி குழி வெட்டி மற்றவர்களை குழியில் தள்ளணும்னு நினைக்கிறவங்க அவங்க வெட்டுற குழியில் அவங்களே விழுந்து போவார்கள் என்று தான் வேதம் சொல்லுகிறது. நேரம் எடுத்து சங்கீதம் 9:15 படித்து பார்த்தீங்கன்னா, ஜாதிகள் தங்கள் வெட்டின குழியில் தங்களே விழுந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் காரணம் இல்லாமல் ஒரு மனுஷனை பகைச்சு அவனுக்கு விரோதமாக தீமை செய்து அவனுக்கு விரோதமாக குழி வெட்டி அவனை எப்படியாகிலும் குழியில் அகப்படுத்தணும்னு நினைக்கிறவங்க அவங்க வெட்டுற குழியிலே அவங்களே தான் விழுந்து போவாங்க. சந்தேகமே இல்லை, சந்தேகமே இல்லை. எஸ்தர் புத்தகத்தில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆமான் என்கிற ஒரு மனுஷன் ஒரு முகாந்திரமே இல்லாமல் இஸ்ரவேல் ஜனங்களை, தேவனுடைய ஜனங்களை கொல்லணும் அழிக்கணும் சொல்லி 127 நாடுகளில் இருக்கிற யூதர்களை அழிப்பதற்கு ராஜாவின் அதிகாரத்தை பெற்று ஒரு முத்திரையும் இட்டு தேசம் எங்கெல்லாம் சுற்றறிக்கை அனுப்பி எங்கெல்லாம் யூதர்கள் இருக்கிறார்களோ அத்தனை பேரையும் கொல்லணும்னு சொல்லி ஒரு பெரிய சதித்திட்டம் போட்டான். அது மாத்திரமல்ல, தன்னுடைய அரண்மனையின் வாசலிலே அமர்ந்திருக்கிற ராஜாவின் அரண்மனை வாசலில் அமர்ந்திருக்கக்கூடிய மொர்தெக்காய் என்கிற யூதன் இவனை வணங்கவில்லை என்கிறதுக்காக அவனுக்கு ஒரு தூக்கு மரத்தையும் உண்டாக்கி முழு இஸ்ரவேலை அழிப்பதற்கு சட்டமும் இயற்றினான். நடந்தது என்ன? அவன் வெட்டின குழியில் அவனே அகப்பட்டான். அவன் உண்டாக்கின தூக்கு மரத்தில் அவனே சாக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவன் அழிக்கணும்னு நினைச்ச அந்த யூத ஜனத்துக்கு பதிலாக அவனுடைய குடும்பம் முழுவதும் அழிந்து போனது. அதுதான் எஸ்தரின் புத்தகத்தில் உள்ள ரொம்ப முக்கியமான ஒரு சரித்திரம். காரணம் என்ன? முகாந்திரம் இல்லாமல் ஒரு மனுஷனுக்கு தீமை செஞ்சால் அவங்க வெட்டுற குழியில் அவங்க தான் அகப்படுவாங்க. ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் கூட யாருக்கு விரோதமாக தீமையாக வீணாக அவங்கள போய் துன்புறுத்துறீங்களா? ஆபத்து, ஜாக்கிரதையாக இருங்க. அந்த மாதிரி மனுஷர்களுக்கு விரோதமாக ஒரு தீமையும் செய்யாத அப்பாவியாக இருக்கிற மக்கள், உங்கள் இருதயத்தில் ஒரு பொறாமையோ அல்லது ஒரு சந்தேகமோ அவங்கள பற்றி தப்பான ஒரு சிந்தனை வந்ததுனால நீங்கள் அவங்களுக்கு விரோதமாக செயல்படாதீங்க. அது நிச்சயமாக உங்களுக்கே திரும்பும். பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தால் மடியுவான் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக யாராவது, நீங்கள் எந்த தப்புமே பண்ணாமல் உங்களுக்கு விரோதமாக சில மனுஷர்கள் தீமையாக படுகொழி வெட்டுறாங்களா, கால்களுக்கு வலை வைக்கிறாங்களா, அவங்க வச்ச வலையில் அவங்களே சிக்கிக்கொள்வாங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் ஆண்டவரை சார்ந்திருக்கும்போது. மொர்தெக்காய் தேவனை தேடுகிற மனுஷனாக இருந்தான். இந்த யூத ஜனங்கள் தேவ ஜனங்களாக இருந்தாங்க, அதனால் அவங்கள மேற்கொள்ள முடியலை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலையும் இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கீங்களா? கலங்க வேண்டாம். தேவனை விசுவாசிங்க, தேவனை நம்புங்க, தேவனை சார்ந்து கொள்ளுங்க. உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மனுஷர்கள் அவர்களே தங்கள் வெட்டின குழியில் அகப்பட்டு போவார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல பிதாவே, இந்த நாட்களில் எங்களுக்கு விரோதமாக மறைவாக வலைகளை வைத்து முகாந்திரம் இல்லாமல் குழிகளை வெட்டக்கூடிய மனிதர்கள் அவர்களே தாங்கள் வெட்டின குழியில் அகப்படும்படியாக செய்யும். எங்களை ஆண்டவர் காத்திரலும். அப்படிப்பட்ட மக்களுக்கு மனம் திரும்புகிற இருதயத்தை கொடும் அப்பா. வீணாக எந்த மனிதனையும் பழி சுமத்தி யார் மேலேயும் ஆண்டவரே பொய் குற்றச்சாட்டை சொல்லி யாரை நாங்கள் வேதனைப்படுத்தாதபடி எங்கள் ஆத்மாவையும் காத்துக்கொள்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.